ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7388824242. ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர் சுந்தர் அவர்களே, விடியல் சேகர் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற குணாள நாடார் அனைவருக்கும், உறவினர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய மாவீரர்களில் குணாள நாடாரும் நமது இந்த பகுதியை சேர்ந்தவர் என்று சொன்னால் மிகையாக. ஆடி பெருக்கி இன்று தீரன் சின்னமலை அவர்களுக்கு நினைவு நாளாலே இன்று நினைவு அஞ்சலி செலுத்திவிட்டு காவிரி கரையில் புனித நீராடி விட்டு ஆடி மாதம் 1ஆம் தேதி பொல்லான் அவர்களுக்கு நினைவு, ஆடி மாதம் 15ஆம் தேதி, இதே ஆடி மாதம் 15ஆம் தேதி குணாள நாடார் அவர்கள் தூக்கிலிடப்பட்ட சம்பவம் என்பது நாம் அனைவரும் நினைவுறுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பாரத ஜனதா கட்சியின் அகில இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது தேசத்திற்காக போராடிய அனைவரையும் நினைவுறுவதிலும் பாராட்டுவதிலும் பெருமை சேர்ப்பதிலும் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் இதே நாளில் குணாள நாடாருக்கு அஞ்சலி செலுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை யாரும் மறுக்க முடியாது. அப்பேற்பட்ட தியாகி குணாள நாடாருக்கு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கிறது. அரசு விழா எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கிறது. இதெல்லாம் வருங்காலத்தில் நிச்சயமாக அதற்கான ஏற்பாடுகள், ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது நிச்சயமான அதற்குள்ள அறிகுறிகள் நிச்சயமாக வரும் என்பது நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.